ஆன்மீக அன்பர்களின் பொற்பாதங்களை இறைவனின் பொற்பாதங்களாகவே நினைத்து வணங்கி இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இன்று நம்முடைய ஆன்மாவிற்கு மிக நெருக்கமான திரு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனின் கோவில்களின் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம எழுதும் பொழுதே திரு அண்ணாமலை அப்படின்னு எழுதுறோம். அண்ணா அப்படிங்கிற இந்த நாக்குக்கு போடுற நாவை தான் போடணும். ஏன்னா அண்ணாக்கு மேலே ஒரு வளர் ஜோதி ஒன்று கண்டேன் அப்படின்னு நம்ம வள்ளற்பிரான் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு இதற்கு விளக்கம். உண்ணாக்கை தாண்டி அண்ணாக்கின் மேலேறி பார்த்தால் மலையில் ஜோதி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜோதி தான் நம்மளுடைய சிற்சொரூபமான நம்மளுடைய ஜோதி அப்படிங்கிறத வள்ளற்பிரான் சொல்றாரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரிவலம் போகிறது அவரோட ஆணை தான். இருந்தாலும் என்ன கிழமைகளில் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் போனோம்னா நம்மளுக்கு உடலில் இருக்கிற வியாதிகள் தீரும், சிவகதி கிடைக்கும். திங்கட்கிழமை கிரிவலம் போனால் நிறைய ஆற்றல் நமக்குள்ள வரும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் நமக்கு வறுமை நீங்கும், அதாவது நமக்கு செல்வம் வளரும், பிறவி பிணி நீங்கும். மறுபடியும் பிறவி வேணான்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில போகலாம். புதன்கிழமை கிரிவலம் வரணும் அப்படின்னா அனைத்து வித்தைகள் நம்ம கற்று வைத்திருக்கிற வித்தை படிப்புல மேலோங்கிறதுக்கு புதன்கிழமை நமக்கு மிகவும் கை கொடுக்கும். வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஞானம் முக்கியமா நமக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும். நம்ம இறந்த பிறகு நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது அங்கதான் கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் நமக்கு நவகிரகங்களின் தோஷங்கள் நீங்கி அவர்கள் நமக்கு நல்ல அருளை புரிவதற்கு சனிக்கிழமை மிகவும் உகந்தது. ஞாயிற்றுக்கிழமையில ஆரஞ்சு இல்லைன்னா காவி நிறத்துல போடலாம். திங்கள் கிழமை வெள்ளை அல்லது சிவப்பு நிறத்துல போடலாம். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக சிகப்பு நிறத்தில் போவது உகந்தது. புதன்கிழமை பச்சை நிறத்தில், வியாழக்கிழமை மஞ்சள் நிறத்தில், வெள்ளிக்கிழமை வெளிர் நீலம், அதாவது ராமர் நீலம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது, சனிக்கிழமை கருநீலம் அல்லது கருப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கிரிவலம் வர வேண்டும். கிரிவலம் செல்ல எல்லா நாட்களும் உகந்ததுதான். இருந்தாலும் ஒரு சில நாட்கள்ல நம்ம போனோம்னா ஒரு 10 வருட பலன் அந்த மாதிரி சேர்த்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான நாட்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை இப்ப பார்க்கலாம். தமிழ் மாதங்களான ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்கள்ல நீங்க எல்லா நாட்கள் எந்த நாட்கள்லனாலும் கிரிவலம் வரலாம். சித்திரை மாதம் முதல் நாள், அதாவது நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பன்று கிரிவலம் வரலாம். மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரிவலம் வரலாம். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்றைக்கு கிரிவலம் வரலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு. இது நம்ம அனைவரும் போகிறது தான். இருந்தாலும் பௌர்ணமியில் வருவது மிகவும் சிறப்பு. இந்த முக்கியமான நாட்கள்ல போனோம்னா நம்ம பல நாட்கள் போகாத புண்ணியம் எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அப்படின்னு இதெல்லாம் நான் சொல்லல, நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சதை இப்ப உங்களுக்கு சொல்றேன். கிரிவலம் வரும்பொழுது நம்ம நிறைய பேர் இறைவனுடைய பாடல்கள் திருநாமத்தெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய முக்கியமானது நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஓம் சிவாய நம, ஓம் நமச்சிவாய, அண்ணாமலையாருக்கு அரோகரா, ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக, ஓம் அருணாச்சல சிவா. அப்புறம் நம்முடைய சித்தர்களை பற்றி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே நடப்போம். அந்த மாதிரி சித்தர்கள் சொன்னோம்னா அவங்களுடைய பேரை சொல்லி சுவாமிகள் திருவடிக்கே அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக சேஷாத்ரி சுவாமிகளை இப்போ நம்ம சொல்கிறோம்னா ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே அப்படின்னு சொல்லலாம். இல்லை எல்லாமே இறைவன் விருப்பப்படி அவரே நமக்கு எல்லாமே செய்வார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு இறைவா எல்லாம் முன் செயல், அனைத்தும் முன் விருப்பப்படியே நடக்கிறது, எனக்கு எது நன்மையோ அதனே அருள்வாயாக அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக சொல்கிறது என்னன்னா, இங்கு எல்லாம் உன்னுடையதே, என்னுடையது என்று எதுவும் இல்லை, அருளாளா அருணாச்சலா இப்படின்னு சொல்லி நம்மளுடைய கிரிவலத்தை நடக்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. இது போன்ற நல்ல தகவல்களை எனக்கு தர வைத்த அந்த ஆண்டவனுக்கு மிகவும் நன்றிகள். இது போன்ற நல்லதொரு தகவல்களை பகிர்ந்து கொள்ள எங்களை மேலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய்.